நான் வந்து டாக்டர் பாலமுருகன். இங்கே ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 1995லேருந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 15 வருஷமாக ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே ப்ரொஃபஸர்னு ஹெட்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போது ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ்லி நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகிட்டு வர கோர்ஸு. இட் இஸ் பிட் எ டைப் ஆஃப் ஒரு புது கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோர்ஸுங்கிறது ஒரு 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்ஜினியரிங் கோர்ஸ். இது டிகிரி. இந்த டிகிரி இப்போ எங்களுக்கு வந்து இங்கே நம்ம வந்து ஏஐசிடி ரெகக்னைஸ்டு காலேஜ், ஜேசிடி காலேஜ், இங்கே நம்ம இந்த கோர்ஸை வந்து 4 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்ஸில் ஜென்ரலாக வந்து சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து கேட்டரிங்கா, சில பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர், இது கேட்டரிங் கோர்ஸா இல்லை நியூட்ரிஷன் பற்றி படிக்கிற கோர்ஸா, இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸா, இதில் என்ன இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்குது. இதுவும் மற்ற ஒரு கோர் இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரி இதுவும் 4 வருஷம் படிக்கக்கூடிய மெஷினரி சம்மந்தமாகவும் டிசைன் சம்மந்தமாகவும் ஃபுட் கம்பெனி, உணவுப் பொருள் தயார் பண்ணுற கம்பெனியை பற்றி இந்த 4 வருஷத்தில் நாம் வந்து படிப்போம். ஜென்ரலாக எல்லா கோர்ஸுக்குமே இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸோட ஃபஸ்ட் இயர் வந்து காமன் சப்ஜெக்ட்டு. எல்லாருக்குமே காலேஜில் முழுக்க வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட்டு. 3வது செமஸ்டரில் ஆரம்பித்து 8வது செமஸ்டர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் வரும். இதில் ஏரியா ஒரு முக்கியமான பகுதிகள் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ஒரு ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அதுக்கு வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபுட்டை அனலைஸ் பண்ணுறது, இதில் எவ்வளோ வைட்டமின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, என்னென்ன காம்போனன்ட் சேர்த்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா கெமிஸ்ட்ரியோட நாலேஜ் தேவைப்படும். தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் ஃபுட் கெமிஸ்ட்ரி. இதில் ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வரும். இது ரெண்டும் சயின்ஸு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸு. பட் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வர்றது பூரா ஃபுட்டு ரிலேட்டடாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்டோர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டு, பேக்கேஜிங்கோட டெக்னாலஜி எப்படி பண்ண போகிறோம், ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டை வந்து வெளியில் எப்படி கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஃப்ரம் ஹார்வெஸ்டிங், ஒரு கிராப்பை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றினது பிறகு பேக் பண்ணி ஒரு கன்சியூமரை ரீச் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் கோர்ஸஸ், ஐ மீன் சப்ஜெக்ட்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோர்ஸ் ஃபுட் டெக்னாலஜியில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு செமஸ்டருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்துடும். 6 மாதம் வந்து கம்பெனிலேயோ இல்லை காலேஜ் லேப்லேயோ செய்வீங்க. அப்புறம் இன்பிட்வீனில் சம்மர் வெக்கேஷனில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட கரிக்குலமில் இருக்குது. ஸோ கம்பெனியில் கூட போய் நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணலான்னா இன்டர்ன் பண்ணிட்டு வரலாம், இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு வந்து நாம் வந்து காலேஜிலேருந்தே சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களாகவும் தேடி உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்து நான் அங்கே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம். இது கோர்ஸு பற்றின ஒரு டீட்டெயில், ஒரு ரொம்ப ஷார்ட்டான டீட்டெயில்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த கோர்ஸ் படித்தா என்ன, நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்ஜெக்டிவ் என்ன, இந்த கோர்ஸ் முடித்தோடனே வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து நான் மேற்படிப்புக்கு போகணும், இதில் பிஹெச்டி பண்ண முடியுமா, எம்டெக் பண்ண முடியுமா, எங்கெங்கே இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் தான் பண்ண முடியுமா, அப்ராடில் போய் நான் படிக்க முடியுமா, இந்த மாதிரி சில பேருக்கு கேள்விகள் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் படிச்சுட்டு இதுக்கு வேலைக்கெலாம் போகல, இந்த 4 வருஷம் முடித்தோன்னா ஏதாவது ஒரு சின்ன தொழில், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, ஆண்டர்ப்ரனோரியல் ஸ்கில்னு சொல்லுவோம், தொழில் முனைவோர் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. நிறைய அதுக்கான ஒரு சப்போர்ட்லாம் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னும் சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க. இதுக்கு இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஜாப் பற்றி கேட்பாங்க. ஜாப் போக முடியுமான்னு. கட்டாயமாக போகலாம். ஜாப் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன, ஒரு இந்த ஃபுட் செக்டார் அப்படிங்கிறது உணவுத்துறைங்கிறது எப்போவுமே இதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அழிவே கிடையாது. தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் திஸ் ஒன், கீப் ஆன் க்ரோயிங். உங்களுக்கு தெரியும், இருக்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் ஸ்டாண்டர்ட் சேமாக தான் இருக்குது, இல்லாட்டி குறையுதுன்னு கூட சொல்லலாம். அப்போ ஹவு டு மீட் அவுட் தீஸ் சேலஞ்சஸ் இன் ப்ரொடியூசிங் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டு த பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இஸ் பிளேயிங் ஏ வைட்டல் ரோல். இதோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி பார்க்குறப்போ அதனால் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புங்கிறது இருக்குது. வேலைவாய்ப்புனா என்ன, எப்படியோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக நீங்கள் போகலாம்,
அப்புறம் வந்து ஆடிட்டிங் யூனிட்னு சொல்கிறோம். ஆடிட்டிங்கில் இல்லாட்டி ஸ்டாண்டர்டைசேஷன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். இப்போ ISI, FSSAI இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி துறையில் வேலைக்கு போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. ப்ரைவேட்டில் சொல்லவே வேணாம், நிறைய கம்பெனிஸில் வந்து ஃபுட் இன்ஜினியரிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜாப் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ப்ரைவேட் செக்டாரோ எதுக்கு வேணாலும் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்லிங் யூனிட் எடுத்துக்கோங்க. இதில் பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இதுக்கு ரிலேட்டடான யூனிட்ஸு. சரிங்களா? அதில் நிறைய ஏரியா இருக்குது. எல்லாமே வந்து நிறைய ஏரியானா ஒரு 5-6 பகுதிகளாக நம்ம சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே தான் வராங்க. எல்லா இடத்துலையுமே ரிக்குயர்மெண்ட் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஜாப். ரெண்டாவது, மேல் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டெக் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் IIT, NIT, அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ட்ரீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கு வந்து மாஸ்டர்ஸு 2 வருஷம் மாஸ்டர் படிக்கலாம். நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி மாஸ்டர் மட்டும் இல்லை, அடுத்தது நீங்கள் PhD முனைவர் பட்டம் போகிற அளவுக்கு கூட இதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் போக முடியும். மூணாவது, ஆண்டர்ப்ரனர் ஸ்கில் அப்படின்னு சொன்னேன். தொழில் முனைவோர், சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? மிக நன்றாக பண்ண முடியும். மற்ற இன்ஜினியரிங் சோர்ஸஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கோர்ஸு ஃபுட் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். உதாரணமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு பேக்கிங் கன்ஃபெக்ஷனரி யூனிட்டு, ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங், சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரிலேட்டிவ்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொகையில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸை எடுத்து மேலே கொண்டு வர முடியும். எங்களோட பசங்களே அந்த மாதிரி ஒரு 3-4 பேர்லாம் ஒரு நல்ல லீடிங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தொழிலும் ஈஸியாக வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ எந்த வகையிலையும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இட் இஸ் நாட் இன்ஃபீரியர் டு எனி அதர் கோர்ஸ், ஈவன் மோர் தென் தட் அதர் கோர்சஸ்ன்னு என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஈவன் இல்லாட்டி ரொம்ப சிம்பிள்னால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வாட் ஆர் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃபுட் இன்ஜினியர்ஸ் பாருங்கள், நிறைய வந்து வரும். எடுத்து பாருங்கள். இந்தியாவோட க்ரோத், இந்தியாவில் ஃபுட் டெக்னாலஜி இல்லை ஃபுட் கம்பெனிஸோட க்ரோத் எப்படி இருக்குது. ஃபுட் கம்பெனிஸ்னால் நிறைய இருக்குது இல்லையா? அதுலேயே இப்போ உதாரணமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி மீட்டு ப்ராசஸிங் யூனிட்டு, மீட்டு, ஃபிஷ் அதோட ப்ராசஸிங் யூனிட்டு, கன்ஃபெக்ஷனரி யூனிட் பற்றி சொல்லலாம், பிஸ்கட் மேனுஃபேக்சரிங், குக்கீஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஈவன் மில்லிங்குங்கிறதே ஒரு தனி ஏரியா. இதில் மில்லிங்னால் இப்போ வந்து ரைஸ்லையோ வீட்டு மெயினாக பேசுகிறோம். வீட்டில் வந்து மில்லிங்னா அரைக்கிறது, அரைச்சி அதுலேயே நிறைய ப்ராடக்ட் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய லீடிங் கம்பெனியாக இருக்குது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா மோர் தென் 200 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய லீடிங் கம்பெனிஸ் ஆர் தேர். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு மில்க், நம்மளோட பாப்புலேஷனுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக இப்போ வந்து ஆரோக்கியா, ஹேப்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோடது இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் லீடிங் இது பார்த்திங்கன்னா இப்போ குஜராத்லாம் வந்து அமுல், இப்போ அவங்களாம் ஒரு டெய்ரி யூனிட்டை சார்ந்தவங்க தான். இன்னும் நிறைய சொல்ல முடியும். கேரளாவில் மில்மா யூனிட் இருக்குது, சரியா, ஆவின் எல்லாம். இந்த மாதிரிலாம் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு பெரிய ஏரியா. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கிற செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், ஜாபும் தேடிக்கலாம். உங்களோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸும் அவைலபிள். ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளாக என்னால் ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸ்கை இஸ் த லிமிட். உங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாபுங்கிறதோ இல்லாட்டி ஒரு தொழில் துவங்கிறதோ இல்லை மேல் படிப்பு படிக்கிறதோ எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. எங்கள் காலேஜில் பார்த்திங்கன்னா முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருந்தோம். இப்போ எங்களோட காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். இந்த இதுக்கு வந்து மோர் தேன் 95% லேப் எக்யூப்மெண்ட், ஃபுல்லி எக்யூப்டு லேப்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபிசிக்கலாக 6 லேப் வந்து வச்சுருக்குறோம். அகடமிக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 9 லேபுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டோட ஃபுல் ஃபெசிலிட்டியோட இங்கே வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் அதில் ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு லேப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஸ்கில் செட்டை உங்களோட ப்ராஜெக்டில் யூ கேன் யூட்டிலைஸ் இட். வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகமோ இல்லை குவரிஸ் ஏதாவது இருந்தால் we are happy to help you.